அப்புறம் இந்த 73 ஹபீபுல்லா சாலையை பற்றின நண்பர்கள் பத்திரிகைகளில் வர விஷயங்கள், அவர் எல்லாரையும் எப்படி அரவணைச்சார், எப்படி வர வச்சார், அது ஒரு எல்லாருக்குமே ஒரு தாய் வீடாக இருந்தது. நாமத்துக்குமாருக்கு, சீமான், நிறைய பேர் சொல்லுவாங்க 73 ஹபீபுல்லா சாலைன்னா சொல்லாத ஆட்களே கிடையாது. யுகபாரதி என்னன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் சிறைச்சாலை பாடல் நான் முதல்ல கேட்குறேன். எனக்கு மலையாளம் நல்லா தெரியும். ஸோ இந்த பாட்டு வந்து காலாபாணின்னு மலையாளத்துலேயும் வந்திருக்குது, இளையராஜாவோட ரசிகனா அது தமிழ்லேயும் வந்திருக்கும்போது தமிழில் கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா லிப்ஸிங்க்கு வந்து அப்படி மேட்ச் ஆகிருக்கும். அது ரொம்ப மேஜிக். அது பயங்கரமான மேஜிக். ஏன் அந்த மேஜிக்னா இவருக்கு இருந்த மொழி புலமை தான். நீங்கள் அந்தி சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்த கும்மாளம் அப்படிங்கிறது இதே வரிகள் தான் அங்கே வரும். அந்தி திங்கள் நெற்றி புட்டும் வைத்து வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சில் ஆடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம். ஆமாம் அப்படின்னு வரும். அதில் என்ன ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன, தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் அப்படி தான், தேன் தெளிக்கும் தென்னலாய் நின்னருகே வந்து நான் அப்படின்னு இருக்கும். அப்போ நின்ங்கிறத உன்னுன்னு ஒரு மாற்றிருக்கும். தமிழ்னா ஒரு தமிழ் கவிஞர்கள் வந்து உன்னருகில் அப்படின்னு மாற்றலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நின்ங்கிறது நேரடியான தமிழ், அழகான தமிழ். கரெக்ட். அது லிப்புக்கும் மேட்ச் ஆகுது. நின்னருகில்ங்கிறது மக்கள் ஈஸியாக பாடுவாங்கன்னு துணிஞ்சு நின்னருகில் வந்துனான்னு அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே அது தமிழ் தான், அது அப்படியே பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதில் 5 பாட்டுமே அட்டகாசமாக இருக்கும். சிறைச்சாலை தான் அறிவுமதி அப்படின்ட்டு தேடி அவரை என்ன கேட்க வச்சுது. குறைவான பாடல்கள் ஒரு 200 பாட்டுக்கிட்ட தான் எழுதியிருப்பார். அவ்வளோ 250 தான் எழுதியிருப்பார். ஆனால் அவர் எழுதின எல்லா பாட்டுமே ஹிட்டுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், பெரும்பாலான பாடல்கள் சொன்னால் டக்குன்னு கவிதையே தெரியுமா, கனவனியானடி அவர் தான் அப்படிங்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது. காதலை வந்து அவர் மாதிரி அவ்வளோ அணுக்கமாகவும், ஈவன் காமத்தை இல்லை. ஆக்சுவலாக அவருடைய சிறைச்சாலையிலேருந்தே அவரை பார்க்கணும். அப்போ சிறைச்சாலைன்னு தான் அவரோட தொடங்குறாரு. ஃபஸ்ட்டு அடிப்படையில் அவர் எம்ஜி வல்லபன், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா இவங்கள்ட்டெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தனால அந்த லிப்ஸுக்கு எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் ஒரு முறை இந்த பாட்டை நான் திரும்ப போட்டு பார்த்தேன். நான் அவர் ஏன் இந்த வார்த்தையை ஏன் போடணும், இந்த வார்த்தையை ஏன் போடணும், அந்த லிப்ஸுக்கு எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். எனக்கு வழக்கமாக எல்லா பேரும் சொல்கிறக்கூடிய அந்த பாட்டை விட ஆலோலம் தோப்பிலேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொரு பாட்டு, சுட்டும் சுடர்விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி, கத்தும் கடல் அலை தாண்டி வந்தும் தீண்டது உன் நாவி, நிலவு பொட்டும் வைத்து பவளப்பட்டும் கட்டி அருகில் நிற்கும் உன்னை வரவேற்பேன் நான். அந்த அவர் சுற்றும் சுடர்விழி பார்வையில அவரோட சவுண்டிங் இருக்கு பாத்தீங்கல்ல, நல்ல தமிழ்ன்றது ஓகே இருக்கட்டும், அது எல்லாரும் பாராட்டக்கூடியது தான். ஆனால் அந்த சவுண்டிங்க்கு இவ்வளோ அற்புதமான நல்ல தமிழ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு அறிவுமதி. அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணனால, தமிழ் இலக்கியம் படித்தனால அவர் அந்த பீரியட்லேயே மௌனியோட நல்ல நெருக்கத்தில் இருந்த ஒரு வாசகர்னு நினைக்கிறேன். அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இந்த தமிழ் இலக்கிய பரிச்சயம் வந்து அவருடைய பாடல்களை அள்ளி தெளிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு.